இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆவிக்குரிய சகல நன்மைகளையும் நீங்கள் சுதந்தரிப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள். நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, பரிதாபமானவர்கள் அல்ல. ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார், ஆண்டவர் உங்களை எப்படி அழைக்கிறார், ஆண்டவர் உங்களை எப்படி வைத்திருக்கிறார், இதை நாம் அறிந்திருப்பது ரொம்ப முக்கியம். நெப்போலியன் என்கிற ஒரு மாவீரன் ஒருமுறை அவனுடைய குதிரை அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி அவனை விட்டு சென்ற போது ஒருவராலும் அடக்க முடியாத நிலையில ஒரு சாதாரண சோல்ஜர் அந்த குதிரையை அவன் அடக்கி நெப்போலியன் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான். அவன் கொண்டு வந்து கொடுக்கும்போது நெப்போலியன் அவனை பார்த்து ஒரு சல்யூட் பண்ணி, தேங்க்யூ கேப்டன் அப்படின்னு சொன்னான். வெல்கம் சார் அப்படின்னு போனவன் அந்த சோல்ஜர் கேம்ப்ல இருந்த தன்னுடைய உடைமைகளெல்லாம் எடுத்துட்டு நேராக ஆஃபீஸர்ஸ் தங்கியிருக்கிற குவார்ட்டர்ஸ்க்கு போயிட்டான். ஆஃபீஸர்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்னடா இது, சோல்ஜர் ஒரு ஆர்டினரி மேன், இவன் எதுக்கு ஆஃபீஸர்ஸ் பங்களாவுக்கு வரான், அங்கே குவார்ட்டர்ஸ்க்கு எதுக்கு வரான், என்னப்பா என்னாச்சு உனக்கு, நீ அங்கே தானே இருக்கணும், ஏன் இங்கே வந்த அப்படின்னா, நெப்போலியன் சொல்லிட்டாரு கேப்டன் சொல்லி, அவர் வாயிலேருந்து என்னைய கேப்டன் கூப்பிட்டதுனால இனி நான் அந்த இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னானோ. ஆச்சரியம் பார்த்தீங்களா? இதே போல் கிறிஸ்துவுக்குள் நாம் யார், அதான் ரொம்ப முக்கியம். அவருடைய பிள்ளைகள், சுதந்திரவாளிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இந்த பூமியில வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நாம் கீழே இல்லை மேல, நம்ம வால் இல்லை தலை, இப்படி நம்முடைய ஸ்தானங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது. இந்த உலக கண்ணோட்டத்தோடு நீங்க பார்க்கறது போல உங்களை நீங்க பார்க்காதீங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்க யாரா இருக்கீங்க? நீங்கள் விலைக்கிரயமாக கொல்லப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்காக உங்களை தன்னுடையவர்கள் என்று மாற்றும்படியாக இயேசு தன்னுடைய இரத்தத்தை விலையா கொடுத்திருக்கிறார். நீங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக அவர் தன்னுடைய ஜீவனை மரணத்தில் ஊற்றி இருக்கிறார். அவரோடு கூட காலா காலமா வாழும்படியாக ஜீவ கிரீடத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை ஆண்டவர் அந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதி வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல ஐஸ்வர்யமா நான் இல்லையே, ஆசீர்வாதமா இல்லையே, கொடுத்து வச்ச ஒரு வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி என் வாழ்க்கையில பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையா? இருக்கலாம். பாருங்க, ஐஸ்வர்யவான் லாசரு, இந்த 2 பேர் காரியத்துல லாசரு தரித்திரம் தான், உடல் முழுதும் அவனுக்கு பருக்கள் தான், தங்குறதுக்கு வீடு இல்லை, உண்மைதான். அவனை நன விசாரிக்க யாரும் இல்லை, உண்மைதான். அவனுக்கு சாப்பாடு கொடுக்க ஒருவரும் இல்லை, உண்மைதான். அவன் வயிறார ஒரு நாள் சாப்பிட்டதில்லை, உண்மை. இந்த உலகத்துல அவன் நல்ல நிலையில வாழ்ந்ததில்லை, உண்மைதான். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே, அந்த உன்னத ஆசீர்வாதங்களினாலே அவன் ஆண்டவர் ஆசீர்வதித்ததுனால இந்த பூமியில கண்ணை முன்னோன்னு அவன் ஆபிரகாமின் மடியில இளைப்பாறினான். இதான் ரொம்ப முக்கியம். உலக கண்ணோட்டத்தோட பணங்காசு பெருசு ஓடாதீங்க. உலக கண்ணோட்டத்தோட ஐஸ்வர்யம் ரொம்ப முக்கியம், ஓட வேண்டாம். உலக கண்ணோட்டத்தோட மதிப்பு, மரியாதை, கனம், புகழ், செல்வாக்கு, இதுதான் எனக்கு இல்லை இல்லை. இதெல்லாம் மாயை, இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனால் அழியாமை, நித்திய ஜீவன், அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? அழைக்கப்பட்ட உங்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? அதை இந்த வேதத்திலிருந்து நீங்க அறிந்து கொண்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறத புரிஞ்சுக்கிடுவீங்க. கவலையே பட மாட்டீங்க. இந்த உலகத்துல இல்லாததை நினைச்சு வருத்தப்படவே மாட்டீங்க. ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற அந்த அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவனே, இந்த ஆசீர்வாதத்தை நீர் நாங்கள் புரிந்து நடக்க ஒவ்வொரு நாள் எங்களுடைய கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.